இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொபைல் கேமராவில் இருக்கிற சின்ன செட்டிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைலில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. அதை வந்து எப்படி கரெக்டாக கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு மொபைலில் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறீங்க, அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி ஷேக் ஆச்சுன்னா அந்த வீடியோவை கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம எப்படி கொண்டு வருது. அப்புறம் நீங்கள் வீடியோவை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடிட்டிங்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டெபிலைசிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ப்ராசஸிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த வீடியோவிலேருந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தது அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து சேக் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த எடிட்டிங்கில் இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் இந்த செட்டிங்ஸ் இருக்குதான்னு உங்கள் மொபைலில் இப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.